வணக்கம் நண்பர்களே, இது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம தொடர்ச்சியாக விவசாயம் சார்ந்த பல தகவல்களை பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் கோழி வளர்ப்பில் புழு உற்பத்தி பற்றி பார்த்து கொண்டு வந்த நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விடயம் தேங்காய் தும்பை பயன்படுத்தி புழு எப்படி உற்பத்தி பண்ணுறது என்றது தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் தும்பு மற்றும் புண்ணாக்கு. செய்முறையை பார்த்திங்கன்னு சொன்னால், முதல்ல தேங்காய் தும்பை எடுத்து வடிவாக அடுக்கி இதே போல் அரிஞ்சு கொள்ளுங்க. சின்ன சின்ன அரிஞ்சு தூளாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்திங்கன்னு சொன்னால் தான் அந்த புழுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இலகுவாகவும் இருக்கும். ஏன் இப்படி அறியணும்னு சொன்னால், அந்த புண்ணாக்கை நம்ம இதோட சேர்க்கக்குள்ளே புண்ணாக்கு இடையெல்லாம் எல்லா இடமும் பரவணும். அதுக்காண்டி தான் தேங்காய் தும்பை ஃபுல்லாக அரிஞ்சு எடுத்தால் தான் அது புழுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இலகுவாக இருக்கும். அதனால் இதே போல் சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த அரிஞ்செடுத்த இந்த தும்பை கொண்டு போய் ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஊற வைங்க. ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி ஊற வைங்க. ஊற வச்சு ஒரு 2 நாளைக்கு அப்படியே ஊற வச்சு வைங்க. அப்படியே இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஊற வச்ச தேங்காய் தும்பையும் அடுத்த புண்ணாக்கையும் ஒரு நாள் ஊற வைக்கணும். இரவையிலேருந்து ஊற வைக்கணும். ஊற வச்சு அந்த 2ஐயும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே 2ஐயும் விட்டு கலந்துடுங்க. கலந்து நல்லா எல்லாம் பர்றா போல் கலந்து எடுத்துக்கொள்ளுங்க. தேங்காய் தும்பையும் புண்ணாக்கையும் தண்ணி அதிகமாக விடாமல், தண்ணியே விட தேவையில்லை. நீங்கள் அந்த புண்ணாக்கில் இருக்கிற தண்ணியை அப்படியே விட்டு கலந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. இந்த இதில் காட்டுறாப்பில் கலந்தெடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க புண்ணாக்கையும் தேங்காய் தும்பையும். பிறகு அதை மேலே ஒரு ஈரச்சாக்கண்டாலும் துணி என்றாலும் போட்டு வையுங்க. அதுக்கு பிறகு இதை கொண்டு போய் ஒரு ஈரப்பதன் இருக்கிற இடத்துல கொண்டு வையுங்க. அதுக்காண்டி ஃபுல்லாக ஈரமாக இருக்கிற இடம் இல்லை, இந்த வெயில் படாத இடமாக நிழலான இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் சரி. இந்த புழுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு 4 தொடக்கம் 6 நாட்கள் வரை இருக்கணும். இது 4வது நாள் சின்னனாக இருக்கும் புழு. அதுக்கு பிறகு 5வது நாள் கொஞ்சம் வளர்ந்துருக்கும். அப்போ நீங்கள் 6 நாளையில் எடுத்து கோழிகளுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. இல்லாட்டி 4 நாளைக்கு பிறகு எடுத்தும் நீங்கள் கொடுக்கலாம். புண்ணாக்கு கட்டாயம் கலந்தே ஆகணும், இல்லாட்டி புழு உற்பத்தி ஆகாது. அப்படி இல்லாட்டி நீங்கள் பழங்கள், ஏதாவது அழுகின பழங்கள் இதுகளையும் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னாலும் புழு உற்பத்தி ஆகும். இந்த புண்ணாக்கு இல்லாட்டி, ஆனால் அதிக அளவில் உற்பத்தி ஆகாது. புண்ணாக்குன்னு சொன்னால் இடையெல்லாம் படும். அதனால் அதிக அளவில் புழுக்கள் உற்பத்தி ஆகும். புண்ணாக்கு தான் மிகச்சிறந்தது. கடலை புண்ணாக்குன்னாலும் எதென்றாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா. ஓகே நண்பர்கள், இவ்வளவு தான் இந்த தும்பு மூலம் புழு உற்பத்தி செய்கிற முறை. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். நன்றி, வணக்கம்.